ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக்கு. நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி கொஞ்சம் குரல் கொஞ்சம் சரியில்லை, தொண்டை கட்டிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆஃபாக இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து கையை வந்து 4 மடித்து போட்டு நம்ம மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 மடித்து போட்டுட்டு நம்ம பிசுறு வந்து மடித்து தைக்கிறதுக்கு கை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடித்து திருப்பி தான் தைக்க போகிறோம். அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு அழகாக நம்ம கோடு கிழிச்சிட்டு நமக்கு கை எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க்கிங்கு, நமக்கு துணி உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணி நம்ம கையை வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கிற உங்களாலையுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணுறது அப்படின்னுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கு வந்து நமக்கு நான் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி கைக்கு வந்து ஒட்டு பீஸு நான் கட் பண்ணி வச்சுருவேன். அது தேவைப்பட்டாலும் பார்த்துக்கலாம், தேவைப்படலைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை ஈக்குவலாக வெட்டின மாதிரி இருக்கும். அது கை பீஸுக்கு ஒட்டு வைக்கிறதுக்கு நம்ம துணி ரெடி பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்து அதை வெட்டி வச்சுருவேன். தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுப்பேன், தேவைப்படலாம் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம கட் பண்ணி அடைய போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவைப்படும் போது அப்போ தேட முடியாது இல்லையா? அதனால் அதில் இருக்கட்டும்னு கட் பண்ணி அடைய வச்சுடுவேன். இப்போ பாருங்கள், நான் மீதி இருந்த துணியை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இடுப்பில் வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, இடுப்பு பீஸு. அந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ துணி வேணுமோ அவங்கவுங்க ஒரு மாதிரி போடுவாங்க. நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். துணி நமக்கு மீதம் எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கா, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணி வந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் பீஸ்லேருந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதை வந்து நம்ம அப்படியே 2ஆக மடித்து, அதாவது இப்போ நம்ம பேக் பீஸ் இல்லையா இதை வந்து நம்ம மடித்து கீழே தள்ள போகிறோம். பாருங்கள், ஏன்னா பேக் பீஸுன்றதுனால கீழே, ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே இருக்கும். இப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே வீடியோக்கோசம் நான் உங்களுக்கோசம் நான் போட மாட்டேன். எனக்குமே நான் எப்படி நான் வந்து கட்டிங் போட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேனோ அதே மெத்தடில் தான் உங்களுக்குமே நான் அதை வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து நம்மளுடைய கஸ்டமரே நம்ம வீடியோ பார்க்கும்போது கேட்பாங்க, இது என்ன நீங்கள் வந்து வீடியோக்கோசம் அந்த மாதிரி போடல, அப்போ உண்மையிலே நீங்கள் இப்படி தான் தைப்பீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்டாங்க. அப்போ வந்து இல்லை, நான் எப்பயுமே எப்படி தைக்கிறேனோ அப்படி தான் வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் எப்படி தைப்பேனோ அதே மெத்தடில் தான் நானும் தைப்பேன். நான் வந்து வீடியோக்கோசம் வந்து ஒரு சில இதை ஸ்டைல் மாற்றுறது, இப்படி பண்ணணும் அப்படி எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. பாருங்கள், இப்போ நம்ம கீழே மடித்து வச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து நமக்கு இடுப்பளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன் பீஸ் வந்து பட்டி பீஸ் ஏற்றுவோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படின்னா கீழேருந்து 2வது காஜா அளவுக்கு வச்சுக்கணும். அப்புறம் நெக்குக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு இறக்கம் எவ்வளவோ அதை வச்சுட்டு நமக்கு அந்த வெட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்களா கழுத்தில் அது வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வைக்கணும். 2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு ஷோல்டர் லென்த்து எவ்வளவோ அதையுமே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பட்டி இந்த ஆப்போசிட் சைடில் வந்து பட்டி நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு இறக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு ஆம்கோலில் கீழே இறக்கமுமே வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு ஆம்கோலில் அந்த வளவு வருது பார்த்திங்களா, அது எங்கே வருதுன்னு பார்த்து சாப்பீஸில் அப்படி துணியை பிடிச்சி அமுக்கி மார்க்கிங் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸ் அதாவது செஸ்ட் உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை நம்ம மார்க்கிங் பண்ணி சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட்டுமே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அதை ரவுண்டாக நம்ம அப்படி வரைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்போ லைனிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோவே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மார்க்கிங் பண்ணதெல்லாம் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம போட்டு வெட்டினது வந்து பேக் பீஸ் அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம அந்த ஒரு 2 இன்ச்சு கேப்பு வர அளவுக்கு மட்டும் இந்தாண்ட சைடில் 2 இன்ச்சு இந்தாண்ட சைடு 2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு சென்டரில் மட்டும் நீங்கள் அந்த குடஞ்சி வெட்டுறதை எடுத்து வெட்டி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இது போல் தான் நான் எப்பயுமே வெட்டி தைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு அந்த ஃபால்ட்டுன்றது வந்ததே கிடையாது. அது போல் தான் உங்களுக்குமே நான் சொல்லித்தரேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கட்டிங் ஸ்டைலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்க, இப்படி தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இதை விட இன்னும் ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும் அப்படின்னாலுமே நீங்கள்
கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற நிறைய பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேக்கில் வந்து நம்ம இடுப்பு அதாவது கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதையுமே வெட்டிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இடுப்புக்கு வந்து நம்ம எவ்வளோ தைக்கணுன்றதை ஃபஸ்ட்டு அப்படியே சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வருதோ அர்க்காத் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம பட்டி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் தனியாக எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கையை வந்து வெட்டி எடுத்துட்டோம். நம்ம எக்ஸஸாக மீதமுள்ள துணியை வந்து நம்ம பட்டி பீஸுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம மெயின் பீஸை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் கரை பகுதியை 2 பக்கமும் ஒன்றா மடித்து போட்டு அதை வந்து நம்ம கைக்கு வந்து லைட்டாக ஒட்டு வருது. அந்த ஆம்கோல் இறக்க வருது பார்த்திங்களா, அங்கே ஒட்டு வருது. அதனால் வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு அந்தாண்ட சைடில் விட்டுட்டு அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கேப்பை வந்து எவ்வளோ விடணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் துணி விட்டே வந்து மெயின் பீஸில் கட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் மீதமுள்ள துணி நம்ம கட் பண்ணி எடையை போட்டுடலாம். எக்ஸஸாக இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. கம்மியாக வந்து சுகுரை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் துணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னும்போது நமக்கு வந்து அப்போ வந்து கிளாத் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எக்ஸஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வச்சுக்குவாங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோத்துக்கு நீங்கள் விட்டு வெட்டணும் அப்படின்ட்டு. நான் வந்து ரெகுலராக நம்ம தைக்கிறதுனால நமக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து வச்சுப்பேன். இப்போ நம்ம கை அந்த மாதிரி வெட்டினதுனால இந்த சைடில் மட்டும் சுகராக வந்துச்சு, அதில் எப்படி வந்துச்சோ அப்படியே வச்சுட்டேன். அதாவது நெக் சைடில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப்பை விட்டு சுற்றியுமே நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வந்து லைனிங் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இல்லை சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிகினராகவும் இருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். லைனிங் ப்ளவுஸ்க்கு தான் வந்து நம்ம இப்போ சாதா ப்ளவுஸ்க்கு போடுற எஃபர்ட் தான் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்குமே போடுவோம். லைனிங் ப்ளவுஸ் என்னென்னா சாதா ப்ளவுஸுனால் அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம். லைனிங் ப்ளவுஸு லைனிங்கும் மெயின் பீஸு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். அப்போ நார்மல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நமக்கு நார்மல் ப்ளவுஸை விட இதில் வந்து ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் நமக்கு வந்து எப்பயுமே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கணும். அது வந்து நம்ம அதில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றதுமே நீங்கள் பழகிக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.